ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான எலுமிச்சை சாதம். ரொம்ப ஈஸியா எல்லார் வீட்லயும் சட்டுன்னு செய்யற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எப்பவும் செய்யறது தானே நினைப்பீங்க. இந்த ரெசிபிலையும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நார்மலான லெமன் ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அண்ட் இதுக்கு சைட் டிஷ்ஷா ஊறுகாய், அப்பளம், பப்படம், வடகம் இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிருக்கோம். இந்த ரெண்டுமே செம்ம காம்போ, ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியா தான் வரும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெமன் ரைஸ் செய்ய ஒரு கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு வெடிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 10 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு, கடலை, நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் போது ரைஸ்ல அங்கங்க கிரன்ச்சியா சாப்பிட நல்லா இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்து 3 பச்சை மிளகாய உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 2 இன்ச் அளவுக்கு மா இஞ்சிய பொடியா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மா இஞ்சியில மாங்காவோட ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மா இஞ்சி சேர்த்து செய்யும் போது லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கே ஒரு டிஃப்ரெண்டா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இது இல்லைன்னா யூஸ்வலான இஞ்சிய கூட பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இங்க 1 கப் வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் சாதம் உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சாதம் குழஞ்சிருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. அதே மாதிரி சாதம் சூடா இருக்கும் போது சேர்த்துடக்கூடாது. ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து கிளறிக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சில பேர் சாதத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடியே லெமன் ஜூஸ் சேர்த்துருவாங்க. அப்படி செய்யும் போது சம்டைம்ஸ் நமக்கு சாதம் கசப்பா இருக்கிற மாதிரி தெரியும். லெமன் ஜூஸை ஹீட் பண்ணி கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோம்னா அந்த மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மா இஞ்சி ஃப்ளேவர்ல கிரன்ச்சியா வேர்க்கடலை, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்டியான எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிருச்சு. நார்மலா நம்ம செய்யற லெமன் ரைஸ்க்கும் மா இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி செய்யற லெமன் ரைஸ்க்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். மாங்காய் வாசனையோட ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷா ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சிடலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு வேகணும். என்ன எல்லா ரெசிபிக்கும் தேங்காய் எண்ணெயே சேர்த்திருக்காங்கன்னு நினைப்பீங்க. நம்ம வீட்டில் நிறைய ரெசிபிஸ்க்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வெளியே வாங்குறது இல்ல. தென்னந்தோப்புல இருந்து தேங்காயை மொத்தமா வாங்கி அதை உடைச்சு வெயில்ல காய வச்சு டைரக்டா செக்ல கொடுத்து எண்ணெய் ஆட்டி தான் யூஸ் பண்றோம். ஸோ நல்ல பியூரான தேங்காய் எண்ணெயா இருக்கும். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்டா வெந்து வரும். இதை இப்படியே ஒரு மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்க பாயில் பண்ணாம தான் ஃப்ரை பண்றோம். அதனால சிம்ல வச்சு ஸ்லோ குக் பண்ணிக்கலாம்.
இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி மேல நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிருக்கு. இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிற இந்த ஃபிளேவர்ஃபுல்லான லெமன் ரைஸ்க்கும் இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.